கரூருக்கு சென்ற தாவேகா தலைவர் உருட்டுன மெகா உருட்டுக்கள்ல இப்போ முக்கியமான உருட்டெல்லாம் பார்க்க போறோம். என்ன உருட்டு தெரியுமா? உருட்டு வலியும் வேதனையில இருந்தேன். அவர் அப்படி வலியும் வேதனையில் இருந்து 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 கரூர் மக்களே மறந்துட்டாப்ல. அதனாலதான் ஆட்சி பொறுப்பேற்று அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்றதுக்கு இடையில இருந்த 45 நாளும் கரூர் மக்கள் அவருக்கு ஞாபகமே வரல. அந்த அளவுக்கு வலியும் வேதனையிலும் இருந்திருக்காரு. ஆனா அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ண உடனே கரூர் மக்கள் ஞாபகம் வந்துட்டாங்க. எதனாலனாக்கா இடைத்தேர்தல் வந்துரும் இல்லையா, அவர் ராஜினாமா பண்ணதுனால. அதனால கரூர் மக்கள் இப்ப அவருக்கு தேவைப்படுறாங்க. அவருக்கு தேவையில்லாதப்போ கரூர் மக்கள் ஞாபகம் இல்ல, இப்ப தேவைப்படுறப்போ கரூர் மக்கள் ஞாபகம் வந்துருச்சு. அதனால உதவி பண்றேன்னு ஒரு நாடகம் நடத்தினாரு. அந்த நாடகம் நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுனாக்கா, இடைத்தேர்தல்லாம் இப்பெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அவரு கிளம்பு அந்து போச்சு, கிளம்பு அந்த ஸ்டைல்ல சொல்லி அமுச்சு விட்டுச்சு. ரெண்டாவது உருட்டு மிக முக்கியமான உருட்டு என்ன தெரியுமா? பணமா ஜனமான்னு வந்தா நான் ஜனத்து பக்கத்துலதான் நிப்பேன் அப்படின்னாரு. கரெக்ட். ஏன்னாக்கா நான் நேத்தே பார்த்துட்டேன். ஏன்னா கரூருக்கு வந்த உடனே என்ன பண்ணீங்கன்னாக்கா 2 பாஸ்கர்கள் அவருக்கு தான் முதல்ல போய் நீங்க கை கொடுத்தீங்க. அதனால நீங்க எந்த பக்கம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுலயே தெரிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும்னாக்கா, உங்களுடைய வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், தாவேகாவை சார்ந்த பெண் வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ்னா, அரசு வழக்கறிஞர் நியமிச்சதுல முறைகேடுகள் நடந்திருக்கு. அதுல பொதுச் செயலாளருக்கும், தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு நீங்க பண பக்கம் நிப்பீங்களா ஜன பக்கம் நிப்பீங்களான்னு. அதையும் தாண்டி சொல்லணும்னாக்கா, நேத்து கரூர்ல ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசினார்ல, அந்த ஸ்டேஜுக்கு எதிர்க்க பை போட்டு கொடுத்துருந்தாங்க, பாத்திருப்பீங்க. பாட்டிலு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பையில என்ன போட்டிருந்தது? கரூர் விஜயபாஸ்கர் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ அந்த பைய கொடுத்ததுக்கு அது என்ன பணத்துல வந்தது? ஜனநாயக முறைப்படி சம்பாரிச்ச பணத்துல இருந்துதான் அந்த பணம் அந்த இது வாங்கியிருக்காங்களா? அங்கேயும் தெரிஞ்சிருச்சு. 4வது விஷயம் என்னன்னாக்கா, அதையும் தாண்டி ஒரு மெகா இது என்ன தெரியுமா? கரூர் விஜயபாஸ்கர் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கா, தாவேகா கட்சி, விஜயோடைய தாவேகா கட்சியில இருந்து வந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி தெரியுமா இருந்தது? இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்வார்ல, ஆனாலும் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த இடத்துல ஒண்ணு கேட்கணும் சார். என்னன்னாக்கா, அப்படி ஜனநாயக முறைப்படி என்ன அப்ரோச் நீங்க பண்ணீங்க? அப்புறம் 3வது உருட்டு, இது மெகா உருட்டு என்னன்னாக்கா, காவல்துறை சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், அதே மாதிரி எங்களுடைய இதை கேன்சல் பண்ணிருக்கலாம், எப்படி உங்களுடைய கட்சி இதுக்காக ஒரு 2 நாள் பர்மிஷன் லேட்டா கொடுத்தா கூட எப்படி கதறுவீங்கன்னு தெரியும். இதுல இது பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இதுல வேற காவல்துறை வேற நீங்க பாராட்டினீங்க, என்ன பத்திரமா கொண்டு வந்தாங்க அப்படிலாம் சொல்லி பாராட்டினீங்க. ஆனா இப்போ அதுல உள்குத்து இருக்கு, வெளி குத்து இருக்கு. எல்லா குத்துமே வெளியே வந்துரும். விசாரணை முடியும் போது என்னென்ன குத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துரும். ஆனா காவல்துறை கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே 2 நாள்லயே என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, விளக்கம் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்கனாக்கா, நாங்க 50 மீட்டருக்கு முன்னாடியே அந்த பிரச்சார வாகனத்தை நிறுத்தி அங்கேயே பேசுங்கன்னு சொன்னோம். ஆனா நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க ஒத்துக்காம எங்களையும் தாண்டி முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். அது நீங்க பாத்துக்கோங்க, சரியா? இதுல வேற ஒரு டயலாக் வேற சேர்த்து சொன்னீங்களே, ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன்னு. பார்த்தேன் சார், அந்த பாட்டு உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். எப்படி நீங்க ஜூட் விட்டு ஓடு 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 ஓடுன்னு ஓடுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு சார். ஏன்னா ஏர்போர்ட்ல வச்சு ரிப்போர்ட்டுங்க கேக்குறாங்க, சார் 30 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க சார் அப்படின்னாங்க. நீங்க திரும்பி கூட பார்க்கல சார், அவ்வளவு வேகமா பிரைவேட் விமானத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்க சார் நீங்க. அடுத்தது எல்லாருமே கேட்டாங்க சார், நீங்க என்ன விஜயா நான் பாராட்டவே மாட்டீங்க, அவர் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ சொல்ல போற விஷயத்துல நான் கண்டிப்பா உங்க பக்கம் நிக்கிறேன் சார். உங்களை கண்டிப்பா அதுக்காக பாராட்டுறேன். என்ன தெரியுமா? கரூர் சம்பவத்துக்காக ஒரு நினைவு சின்னம் வைப்பேன்னு சொன்னீங்களே, கண்டிப்பா வைக்கணும் சார் நீங்க நினைவு சின்னம். ஏன்னாக்கா எப்படி ஒரு தலைவனையோ இல்ல நடிகனையோ பார்க்க வந்த கூட்டத்தை, அவருக்காக வந்த கூட்டத்தை அந்த தலைவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம, அவ்வளவு உயிர் இறந்து கிடந்தப்போ கூட நிக்காம ஓடி போயிட்டாரு. அப்போ ஒரு தலைவனா இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுக்கான சின்னம் சார் அது. நீங்க கண்டிப்பா வைக்கணும் சார். நான் உங்களுக்கு இதுக்காக கண்டிப்பா பாராட்டுவேன் சார். விரைவில் வைங்க சார்.